இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் அதிகாரம் 15 வசனம் 6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஆபிரகாம் குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபம் பண்ணுகிறதை நம்ம இந்த ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல பார்க்க முடிகிறது. நீங்களும் அநேகர் என் வாழ்க்கையில எல்லா நன்மை இருக்கு, எல்லா ஆசீர்வாதம் இருக்கு, ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி எத்தனை நாட்களாக வருடங்களாக தேவ சமூகத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. ஆபிரகாமும், ஆண்டவரே எனக்கு என்ன தருவீரப்பா? ஆதியாகமம் 15:2 வாசிக்கும் போது, கர்த்தராகிய ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். முதல் வசனத்துலதான் கர்த்தர் தரிசனமாகி ஆபிரகாம் கிட்ட சொல்றாங்க, நான் உனக்கு கேடகம், மகா பெரிய பலன் அப்படின்னு. ஆனா ஆபிரகாமுடைய மனபாரம் ஒன்று இருந்தது, எனக்கு என்ன தருவீர்? எனக்கு பிள்ளை வேணும் அப்பா அப்படின்னு சொல்லி. அப்பொழுதுதான் கர்த்தர் அழகா எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆதியாகமம் 15:5 அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். நட்சத்திரங்களை காண்பித்து, உன் சந்ததி இப்படிதான் இருக்கும், எண்ண முடியாத அளவிற்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு. எந்த வார்த்தையை, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசித்தாராம். அவர் விசுவாசித்தபடியினால் அவருடைய வாழ்க்கையில நன்மைகளை பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். எசப்பாவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீரப்பா என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு நல்ல வேலைக்காக நீங்க ஜெபிக்கலாம், உங்க பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம், ஒரு வீடு வேணும்னு நீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம், நல்ல ஒரு லேண்ட் வேணும் நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம், உங்க பிசினஸுக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம், ஒரு குழந்தை தாங்கப்பான்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க, ஏசப்பா தருவார். கர்த்தருடைய வார்த்தையை பெற்று கொண்டிருக்கிறீங்க, அந்த வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து ஜெபம் பண்ணுங்கள். உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நீங்க நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆபிரகாம் தேவ சமூகத்து எனக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறத நாங்கள் இன்றைக்கு தியானித்தோம்ப்பா. தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த காரியங்களை கர்த்தருடைய கரம் வெளிப்படுகிறபடியினால ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோப்பா. கர்த்தாவே, திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பிணிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கடன் பாரங்கள் மாறட்டும், நெருக்கங்கள் மாறட்டும், தேவைகளை சந்தித்து கொடுங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பொருளாதாரங்களை ஆசீர்வதிங்க. செய்கிற ஒவ்வொரு வேலைகள், வருமானங்கள், வியாபாரங்கள், ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். நல்ல வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். ஏசப்பா, பிள்ளைகள் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷித்த ஞானம், கிருபைகளை கர்த்தர் தருவீராக. பலவீனத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக மறுபடியுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர், ஆசீர்வாதமான சந்ததியை கொடுத்தவர். அருமையான பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.